கலையரசி அம்மா இது வந்து முருகனை கொண்டாடுறாங்களா? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி கையிலேயே வேல் வந்துருச்சு இன்னைக்கு. அவங்களும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் உட்காந்துருக்காங்க முன் வரிசையில. இதை முருகனை கொண்டாடுறதா பார்க்கலாமா? கொண்டாடட்டும். ஆனால் இந்துன்னு சொல்கிறவங்களுக்கு முருகனை கொண்டாடுறதுக்கு உரிமையே கிடையாது. முருகன் என்பவர் தமிழ் கடவுள். தமிழ் என்பது சைவம். சிவன் என்றால் சைவன். அந்த சிவ குடும்பத்தை சேர்ந்தவர் முருகர். முருகர் வந்து தமிழர்களுக்குத்தான் சொந்தமானவர். எல்லாருக்கும் அருள் செய்வார் கருணையினால். பசின்னு வந்தால் அன்னதானம் கொடுக்கறது மாதிரி எல்லாரும் வணங்கும் போது அருள் செய்வார். மற்றபடி உரிமை கொண்டாடுவதற்கோ இவர்கள் கொண்டாடுவதற்கோ இவர்களுக்கு அருகதையே கிடையாது. எப்போ இவங்க இந்து இந்து இந்துன்னு சொல்லிக்கிறாங்களோ இவங்களுக்கு முருகரை பற்றி பேசுவதற்கு உரிமையே கிடையாது. அதே போல் இந்த எச் ராஜா இன்னும் இருக்கக்கூடிய யாரெல்லாம் எதோ பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் யார்? தமிழுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் பழச்சிக்கிட்டு இருந்தாக்க தமிழர்களை பற்றி எது வேணால் பேசலாமா? பவன் கல்யாண் யார்? இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நான் சரி பண்ணுறேங்கிறான். யார் அந்த பவன் கல்யாண்? முருகர் மாநாட்டுக்கு வந்துட்டா அவர் முருகனை அனுப்பின ஆளா? தமிழர்களை ரொம்ப சோதிக்க வேண்டாம். இந்த இந்துங்கிற பேரை வச்சு இதுவரையிலும் இந்தியாவை பாழாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே போகுது இந்த இந்தியா? எங்கே இந்து மதம் போகுதுன்னு சொல்லி ராமானுஜ ஆச்சாரியார் எழுதின அந்த நூல் நம்ம கையில் இருக்குது. இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்கிறவங்க நாட்டை என்ன செய்யறதுக்கு வச்சுருக்காங்க எண்ணங்கிறது எங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இந்த மாநாடுகளின் மூலமாக தமிழர்களை இன்னும் முட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். எதுவும் நடக்காது. தேர்தல்னால் அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. தேர்தல் நடக்கும், ஆனால் இவங்க நினைக்கிறது நடக்காது. அதனால் இதை பற்றி வந்து ரொம்ப நேரம் பேசுகிறது நம்முடைய ஆற்றலை வீணாக்கிறது தான். இது மக்களுக்கு தெரிந்த ஒரு தெளிவான உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.